ஐக்கிய அரபு அமீரகத்தின் உயரிய விருது மோடிக்கு வழங்கப்பட்டதாம். அவரும் அதை பெருமையோடு பெற்றுக்கொண்டாராம். முஸ்லிம்களின் ரத்தம் குடிக்கும் மோடிக்கு இந்திய முஸ்லிம்கள் என்றால் கசக்குமாம், அரபு ஷேக் என்றால் இனிக்குமாம். இந்திய முஸ்லிம்களை அடித்தே கொள்வாராம், அரபு ஷேக்கை கட்டிப்பிடித்து உருள்வாராம். இந்திய முஸ்லிம்களிடம் பிரியாணி வாங்கி சாப்பிடுபவன் இந்துவே அல்ல என்று பாஜக ராஜா சொல்வாராம். ஆனால் அபுதாபி ஷேக் கொடுக்கும் பிரியாணியை மோடி மஸ்தான் அவர்கள் மூக்கு முட்ட உண்பாராம். ஆக இந்திய பிரியாணி கசக்குமாம், அபுதாபி பிரியாணி இனிக்குமாம். ஜொமேட்டோவில் முஸ்லிம் உணவு கொண்டு வந்தால் சங்கி மங்கிகள் வாங்கி தின்ன மாட்டார்களாம். அபுதாபி ஷேக் கொடுக்கும் பிரியாணியோ சங்கி மங்கி தலைவருக்கு அம்புட்டு பிரியமாம். மாட்டுக்கறியை இந்திய முஸ்லிம்கள் கொண்டு சென்றால் அடித்தே கொள்வார்களாம். அதே மாட்டுக்கறியை அல் கபீர் என்ற பெயரில் லட்சக்கணக்கில் அரபு நாட்டிற்கு ஏற்றுமதியும் செய்வார்களாம். ஆக இந்திய முஸ்லிம் மாட்டுக்கறி சாப்பிட்டால் கசக்குமாம், சங்கி மங்கிகளே மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்தால் இனிக்குமாம். முஸ்லிம்களிடம் பொருள் வாங்காதே என்று இந்து முன்னணி அறிவிப்பு செய்யுமாம். அரபு நாட்டு முஸ்லிம் தரும் பெட்ரோலில் ஊர் சுற்றுவது மட்டும் இவர்களுக்கு அடுக்குமாம். ஆக இந்திய முஸ்லிமின் காசு கசக்குமாம், அரபு நாட்டு பெட்ரோல் இனிக்குமாம். உள்நாட்டில் கசக்கிற ஒவ்வொன்றும் வெளிநாட்டில் மட்டும் இனிக்குதோ? சங்கி மங்கிங்களே சொல்லுங்கள், அதன் மர்மம்தான் என்ன? நீங்கள் வந்தது கைபர் போலான் கணவாய் வழியாகத்தானே? உங்கள் தாத்தன் பாட்டன்கள் ஆரிய கூட்டம் என்பதனால்தான் உள்நாட்டில் கசக்கிற ஒவ்வொன்றும் வெளிநாடு போனால் இனிக்குதோ? பதில் சொல்லுங்கள் சங்கி மங்கிகளே, பதில் சொல்லுங்கள்.